ஹாய் வெல்கம் டு ஆல். வருஷக்குட்டிமாவோட மிட் டைம் எக்ஸாம் பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதோட மார்க்ஸ் தான் அன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தமிழில் வந்து 80க்கு 80 வாங்கியிருந்தா மிக மிக நன்றின்னு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. குட்டிமாவுக்கு வந்து எக்ஸாம் டைமில் ரொம்பவே உடம்பு முடியாத டைமில் கூட இந்தளவுக்கு படித்து எழுதியிருக்காங்கிறது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு மேக்ஸில் வந்து 80க்கு 73 வாங்கியிருந்தா. வருஷக்குட்டிக்கு மேக்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், ஓரளவுக்கு நல்லாவே பண்ணுவாள். அவளை படிக்க வைக்க நான் எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். அவளே அவளோட ஹோம்ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எழுதிப்பா, படிச்சுப்பாள். இவிஎஸ் தான் அவளுக்கு அந்தளவுக்கு வராது. 80ல் வந்து 71 வாங்கியிருந்தா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் அவள் ரொம்பவே படிக்கவே இல்லை, உடம்பே முடியல. ஒரு எக்ஸாம் கூட நான் அனுப்பவே இல்லை, ஹிந்தி எக்ஸாமுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் எக்ஸாம், அதில் வந்து 80க்கு 65 வாங்கியிருந்தா. அப்போல்லாம் அவளால் ரொம்பவே முடியல, அதனால தான் அதில் இங்கிலீஷில் வந்து மார்க் குறைஞ்சி. எப்பவுமே இங்கிலீஷில் நல்லா மார்க் வாங்குவா. இவிஎஸ் தான் வந்து அவளோட மார்க் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இந்த டைம் வந்து உடம்பு முடியாதால ஓரளவுக்கு எல்லாத்துலேயுமே வந்து மார்க் கம்மியாயிடுச்சு. அடுத்து சிஎஸ்சில் வந்து 50க்கு 46 வந்து வாங்கியிருந்தா. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் எக்ஸாம் வந்துன்னு பார்த்திங்கன்னா ஜிகேயில் வந்து 50க்கு 46.5 வந்து வாங்கியிருந்தா. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவளை வந்து படிக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். என்னோடய சின்ன பொண்ணு குட்டிமாவை தான் ரொம்ப படிக்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாள். ஆனால் இவள் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து நல்லா படிச்சிடுவாள். அவளோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையுமே ஈஸியாக சீக்கிரமாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவாள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.